إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم ما من مدر ولا حدر إلا أدخله الله الإسلام بعز عزيز أو بذل ذليل صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த ஜமான்ல ஃபித்னாக்கள், ஃபசாதுகள், குழப்பங்கள் நிறைஞ்ச இந்த காலம், ஈமானுக்கு மாற்றமான சிந்தனைகள், முயற்சிகள், திட்டங்கள் பரவலாகி கொண்டு போகக்கூடிய இந்த ஜமான், பாவங்கள் நிறைஞ்ச காலம். இந்த ஜமான்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான ஒரு உழைப்பு, ஈமானின் பேர்ல செய்யக்கூடிய ஒரு உழைப்பு, தஅவத்துடைய வேலை, அல்லாஹ்வாக எங்களுக்கு கொடுத்த நிஅமத் மேலானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்த பாக்கியம். இந்த ஜமான்ல அல்லாஹ் இந்த உழைப்பை தந்தது, ஈமானுக்கான உழைப்பு மேலானவர்களே. ஏனென்றா ஈமான் இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு ஆணுடைய வாழ்க்கையில, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில, ஈருலக வாழ்க்கையுடைய வெற்றிக்கு அடிப்படையானதுதான் ஈமான். ஈமான் என்று சொல்றது ஒரு நூர், ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம். இந்த ஈமான் நூரை கொண்டுதான், இந்த ஈமான் பிரகாசத்துல தான் உண்மையிலே ஒரு அடியான் உலகத்துடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லாம நிம்மதி சந்தோஷமாக பயணிக்கணும். மௌத்துக்கு புறவுள்ள ஒரு பயங்கரமான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, பயங்கரமான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலையும் வெற்றி பெறணும். இந்த ரெண்டுக்கும் ஈமானுடைய நூறு. துனியாவும் ஒரு இருண்டு போன வாழ்க்கை, துனியாவுடைய இருள் வித்தியாசமானது, ஆகிரத்துடைய இருள் வித்தியாசமானது. துனியாவுடைய இருள் என்று சொல்றது வெளிச்சம் இன்மையுடைய இருள் அல்ல. வெளிச்சம் இருக்கு, நல்லா லைட் போட்டிருப்பாங்க,
ஏற்பாடுகள் நல்லா இருக்கும், மஸ்ஜிதுகள் வெளிச்சம், வீடுகள் வெளிச்சம், பாதைகள் வெளிச்சம். அது வெளிச்சம் இன்மையுடைய இருள் அல்ல, உலகத்துடைய வாழ்க்கையுடைய இருள் என்று சொல்றது துனியாவே ஒரு இருண்டது, ஏமாற்றத்தின் இருள், ஏமாற்றம், ஏமாற்றத்துடைய இருள் நிலஞ்ச இடம் தான் இந்த துனியா. ஃபித்னாவுடைய இருட்டு, ஈமானுக்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய இருட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கயாமம் நெருங்க நெருங்க இந்த இருட்டுடைய தாக்கம் அதிகமாகி கொண்டு போகும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி மக்ரிபுக்கு பின்னால குரூப் என்று சொல்றது மக்ரிபுடைய அந்த நேரம், சூரிய மறைவு, இந்த சூரியன் மறைஞ்சத்துல இருந்து எப்படி இருட்டு கூடிக்கொண்டு போவோமோ, கட்டம் கட்டமா வேகமா இருட்டு கொண்டு கூடிக்கொண்டு போவோமோ, இத மாதிரி என்று சொன்னார். இரவுடைய துண்டுகள் வேகம் வேகமாக கட்டம் கட்டமாக இருளாகி கொண்டு போற மாதிரி இந்த உலகத்துடைய முடிவுடைய காலம் வரக்கூடிய நேரத்தில் இந்த துனியா இருண்டு கொண்டு போகும், உலகமே இருண்டு கொண்டு போகும். மஸ்ஜித பத்தி சொன்னாங்க, மசாஜிதுஹும் ஆமிரா, அந்த காலத்துடைய மஸ்ஜிதுகள் கயாமத்துடைய நெருக்க போக்களே மக்கள்கிட்ட ஈமான் பலகீனம்னால பள்ளிகள் குடிசைகளாக இருக்கின்றன சொல்லிருக்கணும். மக்கள் மஸ்ஜிதுகள்ல கணக்கெடுக்காம போய் மஸ்ஜிதுகள் எல்லாம் குடிசைகளாக மாறியிருக்கணும். அப்படித்தான் எங்கட புத்திக்கு பண்றதுக்கு சொல்லிருக்கணும். சொன்னாங்க, மஸ்ஜிதுகள் மாடியாக கட்டப்படும், வெளிச்சம் இருக்கும் பள்ளியில, லைட் இருக்கும் பள்ளியில, கட்டிடம் இருக்கும் பள்ளியில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது குடிசை, மழை பெஞ்சா தண்ணி உள்ளுக்கு. ஆனா கயாமத்துடைய நாள் நெருங்க போக்கோலே, ஃபித்னா கூடின காலத்துல மஸ்ஜிதுகள் பெரிய மாடியாக கட்டப்படும். ஆனால் வஹிய ஹராபும் மினல் ஹுதா, மஸ்ஜிதுகள் பெருசாக இருக்கும், மஸ்ஜிதுகள்ல நேர்வழி இருக்க மாட்டாது. மஸ்ஜிதுள்ளுக்கு வெளிச்சம் இருக்காது. என்ன வெளிச்சம்? அங்க ஈமான் வெளிச்சம் இருக்காது. முஸ்லிம்கள் குறைஞ்சிடுவாங்கன்னு தானே சொல்லிருக்கணும். சொன்னாங்க, முஸ்லிம்கள் நிறைய இருப்பீங்க, ஆனா வெள்ளம் வெள்ள பிரளயத்துல பொதுவாக இந்த மக்களுக்கு, இந்த பகுதி உள்ளவங்களுக்கு அனுபவம் கூட இருக்கும். இந்த விஷயத்துல மழை பெஞ்சு வெள்ளம் போட்டா பூமியில உள்ள ஊட்டைகள் சக்கைகள் மிதக்கும். வெள்ளத்திலே மிதக்கக்கூடிய சக்கைகள் ஊட்டைகள் தீர்ணமற்றவைகள். தண்ணி அடிக்கிற பக்கம் அடிபட்டு போகும், காத்து அடிக்கிற பக்கம் அடிபட்டு போகும். முஸ்லிம்கள் நிறைய ஆயிப்பீங்க, அசில்ல சொல்லிருக்கணும், கொஞ்சம் ஆயிப்பீங்க சொல்லிருக்கணும். இல்ல, முஸ்லிம்கள் நிறைய இருப்பீங்க, ஆனா வெள்ளத்தில் அடிப்படக்கூடிய சக்கைகளை போல மார்க்கத்திலே தீர்ணமற்றவர்களாக, உறுதியற்றவர்களாகத்தான் இருப்பீங்க. இருட்டு கூடிக்கொண்டு போகும். இதுதான் இருட்டு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம்கள் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க தெரியுமா? லா யப்கா ஃபில் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு, இஸ்லாம் இருக்கும் பேர்ல, இஸ்லாம் இருக்கும் பேர்ல. வலா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு, குர்ஆன் இருக்கும் எழுத்துல. குர்ஆன் ஓதுறவங்க குறவு, குர்ஆன விளங்கிறவங்க குறவு, குர்ஆன படிக்கிறது குறவு, குர்ஆனின் படி அமல் செய்யறது குறவு, குர்ஆன ஓதக்கூடியவர்கள் குறவு. குர்ஆன் இருக்கும் எழுத்துல. அன்றைய காலத்துல ஓதக்கூடியவர்கள் இருந்தார்கள், குர்ஆன் ஷரீஃப்கள் தட்டுப்பாடு.
இப்ப குர்ஆன் ஷரீஃபில் தாராளம் ஓதக்கூடியவர்கள் தட்டுப்பாடு, ஓதக்கூடியவர்கள் குறைவு, குர்ஆனுடைய பிரதிகள் ஏராளம். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, தோழர்களே, இதுதான் துனியாவுடைய இருட்டு. இன்னொன்று இருக்குது ஆகிரத்துடைய இருட்டு. ஆகிரத்துடைய இருட்டு என்ன மேலானவர்களே? ஆகிரத்துடைய இருட்டு என்று சொல்றது வித்தியாசம். அது சூரியன் ஒரு சாணல் ஒரு முழம் நெருக்கமாக கொண்டு வந்து வைக்கப்படும். சூரியனுடைய உஷ்ணம் சூடு அப்படியே இருக்கும், கடினமாக இருக்கும். ஆனால் சூரியத்தின் வெளிச்சம் கழட்டப்பட்டுவிடும். மக்கள் கியாமத்துடைய நாள் அது ஒரு யதார்த்தமான இருட்டுக்குள்ள இருப்பார்கள். எல்லோரும் ஒரே மஜ்மால, ஆனா அந்த மஜ்மா இருட்டான மஜ்மா. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, துனியாவுடைய இருட்டில இருந்து வெளிச்சம் பெறத்துக்கும் ஆகிரத்துடைய இருட்டில இருந்து வெளிச்சம் பெறத்துக்கும் ஒரே ஒரு வழிதான் ஈமானுடைய நூர். ஈமானுடைய நூர். குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கு. இந்த சூராட பேரு சூரத்துன் நூர். சூராட பேரே சூரத்துன் நூர். ஏன் அந்த சூராக்கு அந்த பேருண்டா, அல்லாஹ் அந்த சூரால ஈமானுடைய நூரை பத்தி சொல்றான். அழகான உதாரணம் சொல்லி, அல்லாஹு நூரு ஸமாவாதி வல் அர்தி மஸலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ் அல் மிஸ்பாஹு ஃபீ زجاجة الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة زيتونة لا شرقية ولا غربية يكاد زيتها يضيء ولو لم تمسسه نار نور على نور يهدي الله لنوره من يشاء. ஆச்சரியமான ஒரு ஆயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துறான், ஈமானுடைய நூர் என்று சொல்றது இது பேச்சில வரக்கூடியதல்ல, வார்த்தையில வரக்கூடியதல்ல, பயான்ல வரக்கூடியதல்ல, எழுத்துல வரக்கூடியதல்ல, சத்தத்துல வரக்கூடியதல்ல, வெளிரங்கத்துல வரக்கூடியதல்ல. பள்ளி வெளிச்சம், ஊடு வெளிச்சம், லைட் வெளிச்சம், இந்த மாதிரி வெளிரங்கத்துல வரக்கூடிய ஒன்றல்ல. ஈமான் வெளிச்சம் என்று சொல்றது அது எங்க வரணும் தெரியுமா? மஸலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ். அல்லாஹ்வுடைய அந்த வெளிச்சத்துக்கு, ஈமானுடைய நூறுக்கு உதாரணம் ஒரு வெளிச்சத்தை போல. அந்த வெளிச்சம் எங்க இருக்குது? அந்த வெளிச்சம் இருக்குது அல் மிஸ்பாஹு ஃபீ زجاجة الزجاجة كأنها كوكب دري. அந்த வெளிச்சம் இருக்குது ஒரு 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 இந்த லைட்டுக்கு ஒரு ஒரு டைரக்ஷனுக்கு இந்த லைட் வெளிச்சத்தை கொடுக்கணும்டா அந்த லைட்டுக்கு மேலால ஒரு லைட் ஷேட் ஒன்று போடுவாங்க, ஒரு மாடகம். கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ். அந்த வெளிச்சம் இருக்கிற ஒரு ஷேடுள்ளுக்கு மாதிரி. மனித உள்ளத்தை அல்லாஹ் உதாரணம் சொல்றான், கல்ப அல்லாஹ் உதாரணம் சொல்றான். இந்த ஈமான் வரணும், நூறு வரணும், கல்புள்ளுக்கு உள்ளுக்கு வரணும். அந்த ஈமான் கல்புள்ளுக்கு இருக்கும் லைட் உடைய ஷேட் மாதிரி. அதுக்கு மேலால ஜுஜாஜ், ஒரு கிளாஸ் கவர் ஒன்று போடப்பட்டிருக்கிறது. ஜுஜாஜ்னா கிளாஸ். தர்ஜமா பரட்டி பாருங்க. ஜுஜாஜ் சொல்றது அரபுல வீதுருக்கு சொல்ற வார்த்தை கிளாஸ். ஒரு வீதுர், ஒரு கிளாஸ் கவர் போடப்பட்டிருக்கு. அந்த கிளாஸ் கவர் இருக்குது, அது கௌகபுன் துர்ரியுன். அது முத்து மாதிரி வெளிச்சம் உள்ளது, நல்ல பளிச்சு வெளிச்சம் உள்ளது. மங்கலானதல்ல, இருண்டு போனதல்ல.
வெளிச்சத்தை இழுத்து கொடுக்கக்கூடியது. சரி, உள்ளுக்குள்ள வெளிச்சம் இருக்கிறேன், அது லாம்பு பத்த வைக்கிற உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். யூகது மின் ஷஜரத்தின் முபாரகத்தின் ஜைத்தூனத்தின் லா ஷர்திய்யத்தின் வலா கர்திய்யா. அது எந்த எண்ணெயால பத்த வைக்கப்பட்டதுண்டா, பொதுவாக லாம்பு பத்த வைக்கிற பழக்கங்கள் இப்ப குறவு, எல்லாம் எலக்ட்ரிக் தானே, அந்த ஜமானத்தை தாண்டி போறோம். சரி, ஆனா லாம்பு யாருக்கும் தெரியாம இருக்காது. லாம்பு பத்த வைக்கிறதுக்கு என்ன எடுக்கணும், என்ன பாவிப்போம் எல்லாருக்கும் தெரியும். ஆக இலக்க என்ன, மண் என்ன, அதை தான் பாவிப்போம், அதுட வெளிச்சத்தை தான் எடுப்போம். அல்லாஹ் சொல்றான், இது எந்த எண்ணெயால பத்த வைக்கப்பட்டது தெரியுமா? ஜைத்தூன் என்று சொல்லக்கூடிய ஆயிலால, ஜைத்தூனுடைய எண்ணெய், ஜெய்தூனுடைய எண்ணெய் இருக்குது, அதால பத்தக்கூடிய வெளிச்சம் சரியான பிரகாசமாயிருக்கு. ஜெய்தூன் எண்ணெயில ஆக தரம் கூடின எண்ணெயை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அடுத்த துண்டுல. அது என்ன? லா ஷர்திய்யா வலா கர்திய்யா. அந்த ஜெய்தூனுடைய மரம் வலது, அதாவது கிழக்கிலையும் மேற்கிலையும், சூரியன் உதிக்கும் போதும் சூரியன் மறையும் போதும் ரெண்டு பக்கத்தாலையும் வெளிச்சம் படக்கூடிய மரம். அப்படியான மரத்திலிருந்து வரக்கூடிய ஜெய்தூனுடைய எண்ணெய், அந்த எண்ணெய் இருக்குது, அது எவ்வளவு வெளிச்சம்டா, அந்த எண்ணெய் எவ்வளவு பிரகாசம்டா. அல்லாஹ் சொல்றான், யகாது ஜைதுஹா யுதீஉ வலவ் லம் தம்சஸ்ஹு நார். நெருப்பு பத்தல்லாட்டியும் எண்ணெயே பார்க்கிறதுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. எண்ணெயை பார்த்தா எண்ணெயே பிரகாசமாக இருக்கிறது. அப்படியான எண்ணெயால் பத்த வைக்கப்பட்ட லாம்பு, அதை வைக்கப்பட்டிருக்கிற மாடகம், அதுக்கு இருக்கிறது ஒரு கிளாஸ் கவர், அந்த கிளாஸ் கவர் பிரகாசமானது. இதெல்லாம் சொல்லி அல்லாஹ் சொல்றான், நூருன் அலா நூர், நூருன் அலா நூர். நூறுக்கு மேல வெளிச்சம், வெளிச்சத்துக்கு மேல வெளிச்சம். எத்தனை வெளிச்சம் இருக்குது, எவ்வளவு பிரகாசம் இருக்கிறது. இதுதான் மனிதனுடைய உள்ளத்துல ஈமானுடைய வெளிச்சம் வாரத்துக்கு அடையாளம். ஈமானுடைய வெளிச்சம், ஈமானுடைய நூர் எங்க வரணும் மேலானவர்களே? கல்புக்கு வரணும், உள்ளத்துக்கு வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? குர்ஆன எங்களுக்கு தந்தவன் எங்கட ரப்பு. அன்பாத சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, பெரியோரு கவலை கைசேதம் என்ன தெரியுமா? முஸ்லிம்களாகிய நாங்க அல்லாஹ்வினால கிடைச்சிருக்கக்கூடிய குர்ஆன ஓதுறதுக்கு டைமும் இல்ல, ஓதக்கூடியவர்களுக்கு விளங்குறதுக்கு டைமும் இல்லை. எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குது போனுக்கு, எனக்கு வந்திருக்கிற மெசேஜ், அதை எனக்கு வாசிச்சு அதுல உள்ளத்தை என்னான்னு சொல்லி விளங்கிக் கொள்ள தெரியலாட்டு எவ்வளவு பெரிய கைசேதம். யாத்திலோ ஒரு மெசேஜ், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்ட புறத்தில் இருந்து எனக்காக அனுப்பப்பட்ட வேதம் குர்ஆன், அத விளங்க தெரியாம உலகத்துல வாழ்றது எவ்வளவு பெரிய கைசேதம், எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இந்த குர்ஆன் ஆயத்தை சொல்லி அல்லாஹ் இந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? கடைசியா وَيَضْرِبُ اللَّهُ الْأَمْثَالَ لِلنَّاسِ لَعَلَّهُمْ يَتَفَكَّرُونَ. அல்லாஹ் மனிதர்களுக்கு உதாரணமாக இந்த உதாரணத்தை சொல்லுகிறான். அந்த வெளிச்சம், அந்த மாடம், அந்த பிரகாசம், அந்த ஜெய்தூன் என்ன உதாரணமாக அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். மக்கள் சிந்திக்க கூடாதா? இந்த ஆயத்தை மக்கள் சிந்திக்க கூடாதா? ஈமான பத்தி அல்லாஹ் எவ்வளவு ஆழமாக பேசுறான். இதுக்கு அடுத்த ஆயத்தை அல்லாஹ் சொல்றான், ஈமான எங்க சம்பாதிக்கும்? ஈமான சம்பாதிக்கிற இடம் في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها
பில்குதுவி வல் ஆஸால். அல்லாஹ் அடுத்தது சொல்றான், இந்த ஈமான சம்பாதிக்கக்கூடிய இடங்கள் அல்லாஹ்வுடைய மாளிகைகள், மஸ்ஜிதுகள், மலக்குகளோட சூழல். அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகீ, மஸ்ஜிதுகள் முத்தகீன்களுடைய வீடுகள், மலக்குகளுடைய சுகத்துள்ள இடங்கள். யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்களாம், ஒரு கோழிக்கு கீழால முட்டைய வச்சா சூழல்ல குஞ்சாக மாறுறத போல இருண்டு போன உள்ளம் உள்ளவர்கள் மஸ்ஜிதுக்குள்ள வந்து நேரத்தை கழிச்சா அந்த உயிரற்ற முட்டைக்கு உயிர் வருவதுண்டா. மஸ்ஜிதுடைய சூழல், மலக்குகளுடைய சூழல், இருண்டு போன மனிதர்களுடைய கல்புகள் ஒளிமயமாகும், உள்ளங்கள் உயிர்ப்பிக்கப்படும். மஸ்ஜிதுக்குள்ள சும்மா வந்திருந்தாலும் உள்ளங்கள் வெளிச்சமாகும். மஸ்ஜிதுகளுக்குள்ள நல்லவர்களுக்கே தவிர நேரம் கழிக்கிறது கஷ்டமாயிருக்கும். மஸ்ஜிதுக்கு வரமாட்டாங்க, வந்தா ஓடுவாங்க. மஸ்ஜிதுக்கு வாரத்துக்கு ஒரு காலம் வரும், மஸ்ஜிதுக்கு வாரண்டா காலம் வரும். மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருப்பார். மஸ்ஜிதுக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு வாரத்துக்கு தௌஃபீக் இருக்கார். மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருப்பார். மஸ்ஜிதுல வந்து டைம்ல கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவே தௌஃபீக் இருக்கார். மஸ்ஜிதுல நேரம் கழிக்கக்கூடியவர்கள் பாக்கியசாலிகள். யாரு இரவுடைய இருட்டுக்குள்ள மஸ்ஜிதுக்கு நடந்து போகிறார்களோ, பஷீரில் மஷாஈன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மஸ்ஜிதுகளுக்கு சிப்புலம், இருட்டுகளிலே மஸ்ஜிதுகளுக்கு நடந்து போகக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு பின்னூரி தாம்மி யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில பரிபூரணமான நூறு கிடைக்கும் என்று சொல்லுங்க. மஸ்ஜிதுக்கு இருட்டு நடந்து வாழ்வதன் மூலமாக கல்புகள்ல ஒளிமயம் உண்டாகும், நூறு பாதுகாக்கப்படுவது. நூறை சம்பாதிக்கிற இடம் மஸ்ஜிதுகள். அதனால தான் ஜமாத்துகள்ல வெளியாகினா மஸ்ஜிதுகள்ல தங்குவோம், மஸ்ஜித போக்கஸ் பண்ணுவோம், மஸ்ஜித டார்கெட் பண்ணுவோம். மேலானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஸ்ஜிதுல தான் எல்லா நல்ல அமல்களையும் செஞ்சா. மதரசா நடத்தினாங்க மஸ்ஜிதுல, தாமீருல் மஸ்ஜித் நடத்தினாங்க மஸ்ஜிதுல, வார ஜமாத்துகளை இஸ்திக்பால் செஞ்சாங்க மஸ்ஜிதுல, போற ஜமாத்துகளுக்கு ரவானி செஞ்சாங்க மஸ்ஜிதுல, வார ஜமாத்துகள்கிட்ட கார்குசாரி கேட்டாங்க மஸ்ஜிதுல, நோயாளிகளை தங்க வச்சா மஸ்ஜிதுல, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தூதுவர்களை கூப்பிட்டு எடுத்தாங்க மஸ்ஜிதுல, வழக்குகளை விசாரிச்சாங்க மஸ்ஜிதுல, பசித்தவர்கள் பசியோட வருவாங்க மஸ்ஜிதுக்கு, நோயாளிகள் நோயோட வருவாங்க மஸ்ஜிதுக்கு, கடனாளிகள் கடன் சுமையோட வருவாங்க மஸ்ஜிதுக்கு. அபூ உமாமா, என்ன மஸ்ஜிதுல காண்றீங்க தொழுகை இல்லாத நேரம்? யா ரசூலல்லாஹ், ரெண்டு பிரச்சனை, கடன் தலைக்கு மேல ஏறிடுச்சு, கவலைகள் சோதனைகள் கூடிருச்சு, பிரச்சனையோட வந்தாங்க மஸ்ஜிதுக்கு, முரண்பட்டு கொண்டு வந்தாங்க மஸ்ஜிதுக்கு. மஸ்ஜித் அடிப்படை. மேலானவர்களே, மஸ்ஜிதோடு இணைக்கப்பட்ட உம்மத்து நாங்க. மஸ்ஜிதுல தான் ஈமான சம்பாதிக்க, மஸ்ஜிதுக்கு டைம் கொடுக்கும். மஸ்ஜிதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா ரசூலல்லாஹ், நீங்க வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல்அஷீ, காலையிலே மாலையிலே அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய கூட்டத்தார்களோட உங்களை நீங்க உங்களோட நஃப்ஸ பொறுமையாக வைங்க. வஸ்பிர் நஃப்ஸக், உங்களோட நஃப்ஸ பொறுமையா வைங்க. ஏன் தெரியுமா? மஸ்ஜிதுக்குள்ள நஃப்ஸ பொறுமையா இருக்க, நஃப்ஸ் உடாது ஓடும் வெளியே. கொஞ்ச நேரம் உள்ளுக்கு உட்கார்ந்த என்னென்னமோ வெளியே யோசனை வரும், என்னமோ உலகமே திரண்டு பேசுறது மாறி யோசனை வரும். மஸ்ஜிதுக்குள்ள இருக்க விடாது. தொழுது முடிஞ்சு ஒரு அஸ்காரத்தை ஓட விடாது. எழுதி ஓடுவார், என்னமோ பெரிய வேலைக்கிற மாதிரி. கதவு கிட்ட நிக்க போக்கல துவா முடிச்சிடும். அவ்வளவு அவசரமா எங்க ஓடினீங்க? வந்து ஒரு தெரிஞ்ச ஒருத்தருக்கு முசாஃபா செய்ய முடியாத அளவுக்கு கூட டைம், அவ்வளவுதான் ஷார்ட் டைம் இருக்க விடாது. இது மேலான சகோதரர்களே, பெரியார்களே, மஸ்ஜித் ஈமானை சம்பாதிக்கக்கூடிய இடம். மஸ்ஜிதுல நேரத்தை செலவழிச்சு மஸ்ஜித், அதனால தான்
கஸ்ட்ல போங்க, பேய்த்து தெருக்கல்ல, பஜார்ல, வீடுகள்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை அழைச்சிக்கொண்டு மஸ்ஜிதுக்கு கூட்டிக் கொண்டு வந்து மஸ்ஜிதுல உட்கார வச்சு அல்லாஹ்வை பத்தி பேசுவோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பஜாருக்கு போயிட்டு சொன்னாங்க, நீங்க சொன்னாங்க, என்ன நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அனந்தர சொத்துக்களை எடுக்காம இருக்கிறீங்க, போங்க மஸ்ஜிதுக்கு. மஸ்ஜிதுக்கு அனுப்பினா அனந்தர சொத்துனா என்ன? இல்முடைய மஜ்லிஸ், ஜிக்ருடைய மஜ்லிஸ். பஜாருக்கு போயிட்டு மக்களை மஸ்ஜிதுக்கு அனுப்பினாங்க. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, மஸ்ஜித் எங்கள் அடிப்படை. மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுப்போம். மஸ்ஜிதுல நேரம் கொடுத்து மஸ்ஜிதுகள்ல தனீருல் மஸ்ஜிதுகளை ஹயாத்தாக்கணும். மேலானவர்கள், புடிவாதம் எடுக்கணும். மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கிறது, மஸ்ஜிதை விட்டு தூரமாகி கொண்டு போறதுதான் எங்கட வாழ்க்கையில அடிப்படை முசீபத். மஸ்ஜிதுக்கு டைம் கொடுக்கிறது இல்லாமல் ஆக்கிட்டோம். மஸ்ஜிதுகள் தொழுகைகளுக்காக மட்டும் உள்ளதல்ல, வெறும் தொழுதுட்டு போறதுக்கு மட்டும் உள்ளதல்ல மஸ்ஜிதுகள். மஸ்ஜிதுகள் நேரம் கொடுக்கப்பட வேண்டியவைகள். டைம் கொடுக்கணும் மஸ்ஜிதுக்கு. 24 மணி நேரம் மஸ்ஜிது ஹயாத்தாக்கப்படும். 24 மணி நேரம். ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிச்சா இஷா மட்டும் மஸ்ஜித் ஹயாத்தாகணும். இஷால இருந்து ஆரம்பிச்சா ஃபஜ்ர் மட்டும் மஸ்ஜிதுகள் ஹயாத்தாகும். இரவுடைய நேரங்கள்ல மஸ்ஜிதுல தனீருல் மஸ்ஜிதுகள் உருவாக்கும். மஸ்ஜிதுன் நபவில, மஸ்ஜிதுன் நபவில, கைருல் குரூன்ல, கைருல் குரூன்டா நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு மேலால மக்களோடு நடமாடிக் கொண்டிருந்த அந்த நூற்றாண்டு, அந்த ஜமான்ல நடுநிசீல மஸ்ஜிதுன் நபவில ஒரு அஸான் சொல்லப்படும். என்ன அஸான் தெரியுமா? மஸ்ஜிதுல உள்ளவங்க வீட்டுக்கு போக, வீட்டுல உள்ளவங்க மஸ்ஜிதுக்கு வா. அந்த ஜமான்ல மஸ்ஜித் ஹயாத்தாக்கினாங்க இரவுடைய நேரங்கள்ல. மேலானவர்களே, இரவுடைய நேரங்கள்ல ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் ஹயாத்தாக்கப்பட்டு அந்தந்த மஸ்ஜிதுகள்ல நாங்க நேரங்களை கொடுத்து ஆங்காங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களை போய் சந்திச்சு எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ மூத்தவர்கள், எத்தனையோ அல்லாஹ்வுடைய அடியார்கள் பாதைகள்ல, தெருக்கள்ல, சந்திகள்ல இருக்கிறாங்க. இரவுடைய நேரங்கள்ல அவர்களை சந்திப்பதற்காக எவ்வளோ பேர் வாராங்க போறாங்க. அவர்களை பாதுகாக்கிறதுக்காக இன்னைக்கு எத்தனையோ மட்டத்துல யோசிக்கிறாங்க. எந்த மட்டத்தில் இருந்து மஸ்ஜிதுல இருந்து யோசிக்கணுமோ அந்த கூட்டமாகிய நாங்க அவர்களை பத்தி யோசிக்கல. போவோம், அவர்களை கூட்டிக் கொண்டு வருவோம். இரவுடைய நேரங்கள்ல தனீருல் மஸ்ஜித் செய்யக்கூடியவர்கள் ஒரு நிசாமுத்தீன் எங்களுக்கு வழிகாட்டுறாங்க. ஒரு சாரம் ஒன்று வச்சுக்கோங்க சுத்தமான, ஒரு உடுப்பொண்டு வச்சுக்கோங்க சுத்தமான. வரக்கூடியவர்களை கூப்பிடுங்க, வுதுவோட வர சொல்லுங்க. அவர்களுக்கு ஒரு சாரத்தை, கொஞ்சம் உடுப்புகள் வித்தியாசமா இருக்கலாம் சில நேரம், ஒன்றும் நீங்க வித்தியாசமாக பார்க்கவானம். ஒரு சாரத்தை உடுப்பாட்டுங்க, உட்கார வைங்க, ஈமான் பேச்சுக்களை பத்தி பேசுங்க. அந்த நடுநிசீர் அவர்களிடத்துல அல்லாஹ்வை பத்தி சொல்லுங்க, ஆகிரத்தை பத்தி சொல்லுங்க, மௌத்தை பத்தி சொல்லுங்க, கியாமத்தை பத்தி சொல்லுங்க, சுருக்கத்தை பத்தி சொல்லுங்க, நரகத்தை பத்தி சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பத்தி சொல்லுங்க, ரப்புல் ஆலமீன் அன்பை பத்தி சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பத்தி சொல்லுங்க. என்ன நடக்கும் மேலானவர்களே? எங்கெங்கேயோ தஷ்கீல் பண்ணப்படக்கூடியவர்களுடைய தஷ்கீல்கள் மஸ்ஜிதின் பக்கம் திசை திரும்பும். பேசக்கூடிய எங்கட பேச்சில வெளிச்சம் இல்லாட்டியும் பேசப்படக்கூடிய இடம் இருக்கிறதே, மஸ்ஜித் இருக்கிறதே, மலக்குகளுடைய சூழல் உள்ள இந்த மஸ்ஜிதுகள் தாத்பரியத்தை உண்டாக்கும். உள்ளத்துல பெரிய ஒரு மாற்றத்தை உம்மத்தில் எதிர்பார்க்கலாம். மஸ்ஜிதுல இருந்து உழைப்பு செஞ்சா, மஸ்ஜித பேஸ் பண்ணி உழைப்பு செஞ்சா என்ன உண்டாகும்? ஈமான் உண்டாகும். அடையாளம் என்ன? அடையாளம் என்ன? நானும் நீங்கள் நல்லா விளங்கணும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானுடைய அடையாளமாக எதை சொல்றான்? ஈமான் அடையாளம் முதலாவது ரப்பு சொல்றான், பஜார்ல வீட்டோ. பஜார் ஏன் அல்லாஹ் பஜார சொல்றான் தெரியுமா? பஜார்ல ஒவ்வொருத்தரும் பஜாருக்கு நேரம் கொடுக்கணும் தானே. மஸ்ஜிதுக்கு மனசை கட்டுப்படுத்த
கட்டுப்படுத்தி கொண்டு நேரம் கொடுப்பாங்க. பஜாருக்கு விரும்பியோ விரும்பாமலோ நேரம் கொடுப்பாங்க. மஸ்ஜிதுக்கு கொடுக்கிற நேரம் நஃப்ஸோட போராட்டத்தோட கொடுக்கணும். பஜார்ல இது கலட்டி எடுக்கிற நேரம் நஃப்ஸோட போராட்டத்தோட கலட்டி எடுக்கணும். மஸ்ஜித்ல நேரம் கழிக்கிறத மனசு விரும்பாது, பஜார்ல நேரம் கழிக்கிறத மனசு விரும்பும். பஜார்ல உள்ள நேரத்தை கழித்து தான் மஸ்ஜிதுக்கு கொடுக்க போறோம். ஈமான மஸ்ஜிதில் சம்பாதிப்போம், அந்த அடையாளத்தை பஜார்ல வெளிப்படுத்துவோம். அடுத்த ஆயத், முதலாவது ஆயத் ஈமானும் உள்ளமும், இரண்டாவது ஆயத் மஸ்ஜிதுல சம்பாதிப்போம், மூணாவது ஆயத் சூரத்துன் நூருடைய அல்லாஹ் சொல்றான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ் வஇகாமிஸ் ஸலாத்தி வஈதாஇஸ் ஸகாத் يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்கள் பஜார்ல இருந்தா அவர்கள் ரிஜால்களாக இருப்பார்கள். ரிஜால்கள் என்று சொன்னா யார்? ஈமானுடைய தாக்கம் உள்ளவர்கள் ரிஜால்கள். பஜார்ல ரெண்டு கூட்டம் இருப்பாங்க. ஒரு கூட்டம் இருப்பாங்க பஜார்ல பேரெடுத்தவர்களாயிருப்பாங்க, மஸ்ஜிதில் சம்பந்தம் இல்லாதவர்களாயிருப்பாங்க. குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில அவர்கள் எல்லாம் அடிமைகள். யார் அடிமை? பஜார் அடிமை. தைஸ அபுதுத் தீனார், தைஸ அபுதுத் திர்ஹம், தைஸ அபுதுல் கமீலா, தைஸ அபுதுல் கதீஃபா, தைஸ வன்தகஃப وَإِذَا شِيكَ فَلَنْتَقَفَ. சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தீனாருடைய அடிமை நாசமாகிட்டான், திர்ஹமுடைய அடிமை நாசமாகிட்டான், அழகான போர்வைகளை உடுக்கோணும் என்றவர்களுடைய அடிமை, உலக வஸ்துக்களின் அடிமை, உலக அலங்காரங்களின் அடிமை நாசமாகிட்டான். தஈஸ வன்தகஃப, முகம் குப்புற விழுந்துட்டான். சொன்னாங்க, அவனுடைய கால ஒரு முள்ளு குத்திப்பட்டா அளவுக்கு துனியால சோதனை வந்தாலும் சின்ன நஷ்டம் பொறுத்து கொள்ள மாட்டான், தடமாறுவான். துனியாதால் மக்கள் சொல்லுவாங்க, பஜார்ல பெரிய ஆள், பெரிய முதலாளி, பெரியவர், பெருசால், பஜார்ல பேர் போனவர். குர்ஆன் ஹதீஸ் பார்வையில இவரு தீனாரின் அடிமை, திர்ஹத்தின் அடிமை. ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க பஜார்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரிஜாலுன், இவர்கள் வீரதீரமானவர்கள், வீரம் உள்ளவர்கள், ஹக்கான ஆண்கள், ரிஜால்கள். இவர்கள் தான் ஆண்கள், பலமானவர்கள். அவர்கள் யார் தெரியுமா? லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ். அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ, அவர்களுடைய வியாபாரமோ அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு மறக்கடிக்க செய்ய மாட்டாது. பஜார்ல இருந்து கொண்டு அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள். வஇகாமிஸ் ஸலாஹ், முதலாவது விஷயம் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அவர்களுக்கு பஜார் பெருசு இல்ல. லுஹருடைய அசான் சத்தம் கேட்டா கடையை விட பெருசா மஸ்ஜித். அவர் மஸ்ஜிதுயால் பஜாருக்கு பேசுகிறார். மஸ்ஜிதுடையவர் இவர் பஜாருக்கு பேசியிருக்கிறார். பஜாருடையவர் அல்ல, சண்டைக்குரியவர் அல்ல, இவர் பஜார் வாசி அல்ல, இவர் மஸ்ஜித் வாசி. பஜாருக்கு பேசியிருக்கிறார். அசான் சத்தம், சுப்ஹானல்லாஹ். சாலிம் ஹத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பஜார்ல வியாபாரம் செய்யற வியாபாரி, பஜார்ல வியாபாரம் செய்யற வியாபாரி அசான் சத்தத்தை கேட்டா கடைய திறந்து வச்சுட்டு ஓடி வருவாரா. இதா மா தஆ தாஈக்கும் குன்து முஸ்ரிஅன் முஜீபன் இலா மௌலா ஜல்ல லைஸ லஹு மிஸ்லு وحقكم ما للذلي من غير ذكركم
وذكر سواكم في فمي قط لا يحلو. பஜார்ல இருந்து ஓடி வருவார் பைத்து படிச்சு கொண்டு, சொல்லுவாராம், என்னை அழைக்கும் அழைப்பாளி, அல்லாஹுடைய அழைப்பாளி முஅஸ்ஸின் அழைக்கிறார், அல்லாஹு அக்பர் சொல்லுகிறார். முஜீபன் இலா மௌலா ஜல்ல லைஸ லஹு மிஸ்லு. எவனுக்கு ஒப்பாக யாரும் இல்லையோ அப்படிப்பட்ட என்னுடைய மௌலா, என்னை எனது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், அவனுக்கு விடை கொடுத்தவனாக எழும்பி ஓடிவிட்டேன். குன்து முஸ்ரிஅன், வேகமாக வந்து விட்டேன். யா அல்லாஹ், உனது அழைப்பாளிக்கு விடை கொடுத்தவனா. யா அல்லாஹ், உன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், உன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன். யா அல்லாஹ், வஹக்கைக்கும், உன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன். மாலுஸலி மின் கைரி ذிக்ரிக்கும், உனது ஞாபகம் அல்லாத எதிலேயுமே எனது நாவுக்கு இனிப்பு இல்லையா அல்லாஹ். وذكر سواكم في فمي قط لا يحلو. உனதை தவிர வேற எதைத்தான் நான் சுவைச்சு பார்த்தாலும் என் நாவுக்கு ருசிக்கு இல்லையா அல்லாஹ். அல்லாஹ் என்று சொல்றதுல இருக்கிற இன்பம் எனக்கு முழு பஜார்லையும் கிடைக்கிறது. அதனால தான் பஜார போட்டு நான் வாரேன் என்று அல்லாஹுடைய அழைப்பை அல்லாஹ் சொல்றான். முதலாவது மஸ்ஜித் வாசி பாங்கு சட்டம் கேட்டு கேட்டு கடையில் இருக்க மாட்டார், வியாபாரத்தில் இருக்க மாட்டார், பஜார் இருக்க மாட்டார். 12:09 அசான 2:30 மணிக்கு தொழ மாட்டார், அவா செஞ்சு செஞ்சு தொழ மாட்டார். இவருக்கு தொழுக பெருசு, 4 கோடி ரூபாய் விட பெருசு 4 ரக்காத் எனக்கு. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இரண்டாவது நிறைவேற்றுவார் என்றால் கணக்கு பார்த்து, ஜகாத்த சரியா கணக்கு பார்த்து நிறைவேற்றுவார், குறை வைக்க மாட்டார் ஜகாத்துல. இது ஜகாத் இபாதத். கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க, ஜகாத் கொடுக்கிற இபாதத் இருக்கிறேன். இது எப்படி என்றா, சரியான ஈமான் உள்ளவங்க எப்படி ஜகாத் கொடுப்பாங்கண்டா, அவங்க 100க்கு 100 கணக்கு பார்த்து, சும்மா ஒரு மதிப்பீட்டில் அல்ல, சும்மா ஒரு யோசனையில் அல்ல, 100க்கு 100 கணக்கு பார்த்து தனது ஜகாத்துடைய சல்லிய முதலாவது ஓரமாக்குவார். அதை செஞ்சு இதை செஞ்சு அங்க முடிச்சு இங்க முடிச்சு எல்லாம் முடிச்சு போட்டு ஜகாத் கொடுப்போம் 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 சொல்லி ரமதான்ல கொடுக்கறது ஹஜ்ஜி வரைக்கும் அடுத்த ரமதான் வரைக்கும் இருக்கிறதல்ல. ஜகாத்த முதலாவது இவர் ஓரமாக்குவார். ஓரமாக்கி இந்த ஜகாத்துடைய பணத்தை வெச்சு சொல்லுவாராம், யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஹாதா மாலு ஜகாதி, யா அல்லாஹ், இது என்னுடைய ஜகாத்துடைய பணம், ஜகாத்துடைய பணம், ஃபதகப்பல்ஹா மின்னி, யா அல்லாஹ் இத கபூல் செய்வாயா. இது ஜகாத், இது இபாதத். ஜகாத்தை நிறைவேற்றுவார். மூணாவது அல்லாஹ் சொல்லி காட்டுறார், யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். பஜார்ல இருந்து கொண்டு உள்ளங்களும் பார்வைகளும் தரக்கூடிய கியாமத்துடைய நாளை பயப்படுகிறார். தள்ளி எடுத்து லாட்சியில போடுறார், சாமானத்தை கஸ்டமருக்கு கொடுக்கிறார். இவர் இங்க இருந்து கொண்டு இவர சிந்தனை ஆசிரத்துல கஸ்டமரோட தாவத், ஆஜி நானும் நீங்களும் கியாமத்துல சந்திக்கிற ஒரு நாள் இருக்கிறேன், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனை சந்திக்கிறே தானே வாழ்க்கையில நோக்கம். யாரோட பேசுறார்? கஸ்டமரோட. மௌத்த பத்தி பேசுறார், மஹ்ஷர பத்தி பேசுறார், கியாமத்தை பத்தி பேசுறார், சொர்க்கத்தை பத்தி பேசுறார், நரகத்தை பத்தி பேசுறார். இது எங்க இருந்து சம்பாதிச்சே தெரியுமா? மஸ்ஜித்ல நேரம் கொடுத்ததனுடைய தாத்பரியம். பஜார்ல இந்த ஈமான் உடுவதில்லை வர. சகோதரர்களே, பெரியார்களே, பஜார்ல இருந்து கொண்டு பொய் சொல்ல மாட்டார், ஏமாற்ற மாட்டார், அநியாயம் செய்ய மாட்டார், கலப்படம் செய்ய மாட்டார், ஹராம் சம்பாதிக்க மாட்டார், வட்டி எடுக்க மாட்டார். ஈமான்ல பலகீனம் வரப்போக்கொள்ளே தான். ஈமான்ல பலகீனம் மஸ்ஜிதோட தொடர்பு இல்ல, ஈமான்ட உழைப்பு செய்யல. ஈமான்ட உழைப்பு இருக்கிறே சொல்லி பெரியார்களை செஞ்சு கொண்டே இருக்கும்.
செஞ்சு கொண்டிருக்கும் காலமெல்லாம், மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கும் காலமெல்லாம் கல்புகள் ஈமான்ல பாதுகாக்கப்படும். இல்லண்டா அந்த தொடர்பு துண்டிக்கப்பட மஸ்ஜிதுடைய தொடர்பு தூரமாக ஈமான் உழைப்பு தூரமாக வெறும் நாங்க அந்த உழைப்பு செஞ்சோம் என்ற பேர் இருக்கு. ஆனா ஹகீகத் இருக்காது, யதார்த்தம் இருக்காது. அவருக்கு கணக்கில்லாம் பேசிடும் காலப்போக்குல. வட்டில கணக்கில்ல, பொய் சொல்றதுல கணக்கில்ல, ஏமாத்துறதுல கணக்கில்ல, கொடுக்கல் வாங்கல்ல பலகீனம், அல்லாஹ்ட அச்சம் பயம் இருக்கிறே, அது அப்படியே குறைஞ்சு கொண்டு போகுது. இப்ப இமான் ஜமாத்தும் இல்ல, இப்ப ஹராம் ஹலால் இல்ல, ஜகாத்துல பலகீனம், பொய் சொல்றார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஈமான் உழைப்பு என்று சொல்றது மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்டது, மஸ்ஜிதுக்குள்ள இருந்து செய்யக்கூடியது. அந்த உள்ளுக்கு இருந்து செய்யற உழைப்புடைய வேகம் கல்புக்குள்ள ஈமான் பாதுகாக்கப்படும். ஈமானுடைய தாத்பரியம் பஜார்ல காட்டும். ஈமானுடைய அந்த அசராத் தாத்பரியம் பஜார்ல காட்டும். எனவே தான் சகோதரரே, பெரியார்களே, இந்த ஈமான் உலகத்துல இப்படி என்றா மௌத்துக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கையில கியாமத்துடைய நாளையில மக்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க. ஒரு கூட்டம் முழு உலகமே இருட்டுல, எல்லாமே இருட்டுல, ஈமான்தாரிகளுக்கிட்ட மட்டும் அவர்களுக்கிட்ட வெளிச்சம், முகத்தில் உள்ள வெளிச்சம் வீசும் வெளியே. இருட்டில் உள்ளவங்க வந்து சொல்லுவாங்களாம் வெளிச்சத்தில் உள்ள ஈமான்தாரிகளை பார்த்து, எங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் தாங்களே, எங்களோட தானே நாங்க நீங்க ஒன்றுக்கு தானே இருந்தோம், கொஞ்சம் வெளிச்சம் தாங்களே. இவங்க இருட்டுல, அவங்க வெளிச்சத்துல. நூறிக்கும் என்றா பிராண்ட அந்த வாசகங்கள் ஆச்சரியமானது. சொல்றது பத்தி கொண்டிருக்கிற நெருப்புல ஒரு பேப்பரை போட்டு எடுக்கிற அந்த கொஞ்சம் இருக்குது, ஒரு கொப்பை போட்டு கொஞ்சம் வெளிச்சம் எடுத்தார். இத மாதிரி உங்களோட வெளிச்சத்தை தாங்க இல்ல, உங்களோட வெளிச்சத்தால கொஞ்சம் வெளிச்சத்தை எங்களுக்கும் கொஞ்சம் தாங்களே. நூறிக்கும் ஈமான் உள்ளவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு வெளிச்சம் வேணுண்டா வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு வார ஒரு இடம் இருக்குது, போய் எடுத்துக்கொண்டு வாங்க. அதெங்காது பின்னுக்கு போங்க. பின்னுக்கு எங்க இருக்குது? மஹ்ஷர்ல இருந்து பின்னுக்கு போனா கபர் இருக்குது, கபருக்கு பின்னுக்கு போனா துனியா இருக்குது. அங்க போயிட்டு அங்க போயிட்டு ஈமான தேடி நூற தேடி எடுத்துக்கொண்டு வாங்க. அங்க போனாலும் கிடைக்காது, அங்க தேடி எடுக்கிற இடம் அது. இந்த சாமானத்தை இங்க எடுக்கணுமா, இங்க இல்ல, அங்க போயிட்டு போடுங்க, அப்ப இங்க வந்து சேரு. இங்க சைனாக்கு போயிட்டு சாமானத்தை போட்டா இங்க இங்க ப்ரொடக்ஷன் இல்ல, இங்க தேடவான அங்க போங்க என்ற மாதிரி பஜார்ல நாங்க விளங்கி வச்சுக்கிறோமே. இந்த சாமானம் இங்க கிடைக்காது, கம்பெனி ஃபேக்டரி இங்க தேடவானும், அங்க போங்க, அங்கிருந்து போடுங்க, இங்க வரும்ன்ற மாதிரி. கியாமத்துல சொல்லுவாங்க, 100 வேணுமா, இங்க தேடவானும், அங்க போங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சொல்லுவாங்க கியாமத்துடைய நாளையில ஈமான் உள்ளவங்க சொல்லுவாங்க, நீங்க ஈமான், நீங்க இந்த வெளிச்சத்தை பின்னுக்கு போங்க, துனியாவுக்கு போங்க. பின்னுக்குன்னா துனியாவுக்கு போங்க, அங்க போயிட்டு நூற தேடி கொண்டு வாங்க. அங்க போனாலும் 100 கிடைக்காது. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சொல்றான், இந்த ஈமான் உள்ளவங்களுக்கு இந்த கூட்டத்தால கஷ்டமாயிடும். ஈமான் உள்ளவங்ககிட்ட 100 கேட்டு கேட்டு உடனே ஒரு மதில், ஒரு செவர் ஒன்று எழுப்பப்படும். ஒரு மதில் எழுப்பப்படும். அந்த மதிலுக்கு ஒரு பக்கம் ஈமான் உள்ளவங்க வந்துடுவாங்க,
அடுத்த பக்கம் முனாஃபிகீன்கள் பேசிடுவாங்க, ஈமான்ல பலகீனர்கள் மத்த பக்கம் பேசிடுவாங்க. லஹு பாபுன் பாத்தினுஹு الرحمةُ وظاهره من قبله العذاب. ஈமான் உள்ளவங்களோட பக்கத்துக்கு ரஹ்மத் வந்து கொண்டிருக்கு, அந்த மதிலுக்கு ஒரு கதவு இருக்கு. ஈமான் உள்ளவங்களோட பக்கத்துக்கு ரஹ்மத் வரும், முனாஃபிகீன்களோட பக்கத்துக்கு அஸாப் வரும். இவங்களுக்கு மதிலுக்கு இங்கால இருந்து சத்தம் போடுவாங்களா, அங்கால உள்ள மூமீன்களை பார்த்து சொல்லுவாங்களாம், ஏன் எங்களுக்கு இந்த நிலைமை? காலு அலம் நகும் மஅகும், ஏன் எங்களுக்கு இந்த நிலைமை? நாங்களும் நீங்களும் ஒன்றுக்கு இருக்கலையா? ஒரே சாமானத்தால பிச்சோம், ஒரே ஆளுக்கு சப்ளை பண்ணினோம், ஒரே பஜார்ல வியாபாரம் செஞ்சோம், அடுத்த கடையில தான் இருந்தோம், ஒரே மஹல்லா வாசிகளா இருந்தோம். ஏன் எங்களுக்கு இந்த நிலைமை? நீங்க ஈமானுள்ள நூரின் பக்கம், ரஹ்மத்தின் பக்கம், நாங்க அஸாபின் பக்கம். ஏன் எங்களுக்கு இந்த நிலைமை? அவங்க சொல்லுவாங்களாம், மூமின்கள் முனாஃபிகீன்களுக்கு சத்தம் போட்டு சொல்லுவாங்களாம், உங்களுக்கு இந்த நிலைமை ஏன் வந்துச்சு சொன்னா, காலூ பலா, எல்லாம் ஒன்றுக்கு தான் இருந்தோம், ஆனா துனியால வலாகின்னகும் ஃபதன்தும் அன்ஃபுஸகும், நீங்க உங்களோட ஆத்மாக்களை ஃபித்னால போட்டுக்கொண்டீங்க, நீங்க உங்களோட ஆத்மாவை ஃபித்னால போட்டுக்கொண்டீங்க, அல்லாஹ்வை மறந்தீங்க, பஜார்ல போட்டீங்க, ஈமான சம்பாதிக்கல. வலாகின்னகும் ஃபதன்தும் அன்ஃபுஸகும், உங்களோட ஆத்மாவை ஃபித்னால போட்டுக்கொண்டீங்க. வதரப்பத்தும், துனியாவை நேசிச்சீங்க, உங்களோட இலக்கு துனியாவா இருந்துச்சு. வர்தபத்தும், ஈமான்ல சந்தேகிச்சீங்க, அமல கொண்டு நடக்குமா, 2 ரக்காத்தால நடக்குமா, துஆவை கொண்டு சாதிக்க இயலுமா, சுஜூதால சாதிக்க இயலுமா, சந்தேகிச்சீங்க. சதகாவால நடக்குமா, ஜகாத் கொடுத்தா கூடுமா, மஸ்ஜிதுக்கு போனா பரக்கத் கிடைக்குமா, சந்தேகிச்சீங்க. وغرتكم الأماني حتى جاء أمر الله, அல்லாஹ்வுடைய முடிவாகிய மவுத் உங்களுக்கு வார வரைக்கும் மேலெண்ணங்கள் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் ஏமாந்து பேசுகிறதுல தான் மேலெண்ணம். இன்னும் டைமிக்கு தானே, அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் தானே, அமைதியா யோசிக்கலும் தானே, அவசரப்படணுமா, ஏன் பதறணுமா, ஜோசாக தேவல்ல, இப்படியெல்லாம் தக்காசா வேணுமா, இப்படியெல்லாம் தியாகம் முஜாஹதா வேணுமா, தீனும் வேணும் தீனும் வேணும் எல்லாம் நாங்க போட்டு கேட்டு சமைச்சு எங்களை அப்படியே துனியாவோட பக்கம் போட்டுகிறோம். அல்லாஹ்வுடைய முடிவாகிய மவுத் உங்களுக்கு வார வரைக்கும் உங்களை மேலெண்ணங்கள் ஏமாற்றிக் கொண்டே இருந்தது. ஏமாற்றக்கூடிய ஷைத்தானும் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தா, நீங்க ஏமாந்தி போனீங்க ஷைத்தான். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஈமானுடைய நூர் அடிப்படையானது. உலக பித்னாலே இது தப்போனோம், ஆகிரத்துடைய சோதனையில் இது தப்போனோம். இந்த ரெண்டுக்கும் ஒரே வழி, ஆகிரத்துல போயிட்டு சொல்லுவாங்களாம், பின்னுக்கு போங்க, தேடி கொண்டு வாங்க. தேடக்கூடிய இடத்துல இப்ப நாங்க இருக்கிறோம், அங்க போயிட்டு ரிட்டர்ன் வரையலாம், அங்க போயிட்டு ரிட்டர்ன் வரையலாம். தேடுறதுக்கு தேடக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். மேலானவர்களே, இந்த இடத்தில் இருந்து ஈமான தேடுறதுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். தேடக்கூடிய முறை என்ன? ஈமான சம்பாதிக்கிற முறை என்ன? ஈமான சம்பாதிக்கிறதுக்கு யதார்த்தமான ஒரே ஒரு முறை இருக்குது. மிக உறுதியான விஷயம் மேலானவர்களே, ஒரே ஒரு முறை இருக்கிறது, இரண்டாவது ஒரு முறை கிடையாது. ஈமான சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது? ஒரே ஒரு வழி இருக்கிறது ஈமான சம்பாதிக்க. அது என்ன வழி? அதுதான் மா அனா அலைய வ அஸ்ஹாபி, நானும் என் சஹாபாக்கள் என்று சொன்னாங்க. வேறொரு ஹதீஸ்ல வந்த ஒரு வாசகம் இது. ஹிதாயத்துக்கும் பலாலத்துக்கும் மத்தியில பிரிச்ச ஒரு வாசகம். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறையில ஈமான சம்பாதிச்ச
ஈமான முஜாஹதா செஞ்சாங்களோ, எந்த முறைய சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்களோ. நிசாமுத்தீன்ல அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், சஹாபாக்கள் செஞ்ச முறை, சஹாபாக்கள் போன முறை, இந்த முறை இருக்கிறோ அந்த முறை ஈமான தேடக்கூடிய முறை. நவீன சிந்தனைகள், நவீன முறைகள், எங்கட அனுபவங்கள், தூர நோக்குன்னு நாங்க சொல்லக்கூடியவைகள், இது எதுவுமே ஈமான சம்பாதிக்கிற முறை அல்ல, ஈமான பரத்துற முறை அல்ல. செய்திகளை பரத்தலாம் நவீன கருவிகள் மூலமாக. ஒரு பட்டனை தட்டி விட்டா 10 பேர் 100 பேருக்கு ஒரு மெசேஜ கொடுக்கலாம், ஒரு செய்தியை பகிரலாம். ஏரான சகோதரர்களே, பெரியார்களே, யதார்த்தமான முறை இருக்கிறதே, ஒரே ஒரு முறை இருக்கிறதே, அதுதான் சஹாபாக்கள் செஞ்ச முறை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்த முறை. அது என்ன முறை? சஹாபாக்கள் செஞ்ச முறை. அது என்ன முறை? சஹாபாக்களோட முறை. சஹாபாக்களோட முறை என்னண்டா சகோதரர்களே, பெரியார்களே, முஜாஹதா சொகுசோடு செய்யக்கூடியதல்ல. சொகுசா இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய மஜ்மா ஒன்று சேர்க்கணுமா, இந்த மஜ்மால உதாரணமா எவ்வளவு பேர் பாடுவீங்களே, இத மாதிரி 100 மடங்கு இத மாதிரி சுருக்கமான நேரத்துல இந்த மெசேஜ கொடுக்க ஒரு செய்தி ஒன்றை டச் பண்ணி பாஸ் பண்ணலுமா? ஏலும் தானே, ஏலும். அது சொகுசான முறை. இந்த சொகுசான முறை அல்ல, முஜாஹதாவுடைய முறை. 2 எட்டுகள் எடுத்து வைப்போம், வெளியாகுவோம், உடல் பொருள் தியாகம் செய்வோம். உங்களோட பொருளையும் கொடுங்க, உங்களோட உடலையும் கொடுங்க, உங்களோட பொருளையும் கொடுங்க, உங்களோட உடலையும் கொடுங்க. வெளியாகுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகுங்க. லேசான நிலைமையிலேயும் கஷ்டமான நிலைமையிலும் வெளியாகுங்க. லேசான நிலைமையிலேயும் கஷ்டமான நிலைமையிலும் வெளியாகுங்க. முஜாஹதா. முஜாஹதாண்டா என்ன? முஜாஹதான்னு சொன்னா சாத்தியம் இல்ல, சூழ்நிலை இல்ல, இப்ப போகலாம் ஒன்றிருக்கிறது. சௌலே பெரியார்களே, அவர் நீயத் வச்சிருக்கிறேன், நிலமகள் சீராவ காட்டிலும் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஒரு செட்டில்மெண்ட் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு செட்டில்மெண்ட் வந்தா, நிலைமை சீராகினா நானும் வெளியாகுவேன். இது ஒரு முறை. இந்த முறையல்ல அசில் முறை, முஜாஹதாவுடைய முறை இருக்கிறேன். சாத்தியமே இல்ல, சந்தர்ப்பமே இல்ல, சூழ்நிலையே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நடக்குமா? நான் இந்த நாட்டுக்கு போறதா, நான் இத்தனை நாடுகள் அல்லாஹ்வுடைய பாதையில் அலைகிறதா, நானே ஒரு சாதாரணமான ஒரு ஆள், என் பக்கத்து சாதாரணமான ஒரு அமைப்பு, என் வியாபாரம் தொழில் சின்ன அமைப்பு. இல்ல இல்ல இல்ல, என்னையால செய்யக்கூடியதல்ல, என் ரப்புடைய خزانة இருக்குது. وَتَرْزِقِ اللَّهَ بِمَا فِي خَزَائِنِهِ فَإِنَّ رِزْقَكَ بَيْنَ الْكَافِ وَالنُّونِ. ஒரு புலவர் சொல்றாரே, நீ அல்லாஹ் கிட்ட கேளு, ரிஸ்க் எங்கேது கேளு, யார்கிட்டையும் கேட்காதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சிருந்த பாடம், வாய் துறக்கவானம், வாய் துறக்கவானம் அடியார்கள்ட்ட சொல்லவானம் தேவைகளை யார்கிட்ட சொல்றாரு புலவர், நீ அல்லாஹ்வுடைய ஹஸானாலேந்து கேளு, உட சுஜூதுல கேளு, உட 2 கையை மேந்தி கேளு, உடாதே பிடிவாதமா கேளு, என்ன தேவை கேளு அல்லாஹ் கிட்ட. ஏன் தெரியுமா? அந்த அல்லாஹ்வுடைய ஹஸானா இருக்குது, ஆச்சரியமான ஒரு இடத்தில் இருக்கிறது. அது எங்க இருக்குது? பைனல் காஃபி வன் நூனி. காஃப் என்று சொல்ற எழுத்து, நூன் என்று சொல்ற எழுத்து, இது ரெண்டும் இணைஞ்சா குன் ஆகுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றானே, இதுல தான் அல்லாஹ்வுடைய ஹஸானா இருக்குது. அல்லாஹ் உனக்கு தாரத்துக்கு பெருசா கஷ்டப்பட தேவையில்லை, நீ கேளு, அவன் குன்னு சொல்லுவான், உனக்கு கிடைக்கும். வானத்தால கிடைக்குமா? வானத்தால சும்மாவும் கிடைக்கும். மேலானவர்களை குன்னு சொன்னா கிடைச்சிடும் அல்லாஹ்வுடைய ஹஸானாலையும். அதனால அல்லாஹ் கிட்ட எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்போம், அல்லாஹ்க்காக எல்லாத்தையும் கொடுப்போம், ஈக்கிற நிலைமைகளை சமாளிப்போம் என்று சொல்ற ஒரு முஜாஹதாவுடைய உணர்வோட மேலானவர்களே உழைப்பு செய்யப்பட வேண்டிய ஒரு பாரிய தகாசா இன்றைக்கு இருக்குது. ஏனென்று சொன்னா எங்கட முயற்சி தியாகங்கள் பலவீனமாகி கொண்டு போய் ஏரியாக்கள் மட்டங்கள்ல
ஹல்காக்களுடைய மட்டங்கள்ல, ஜோனுடைய மட்டங்கள்ல, தாவத்துடைய வேலை, நாங்க ஏண்ட வியாபாரம், ஏண்ட தொழில், ஏண்ட குடும்பம், ஏண்ட மனைவி, ஏண்ட புள்ள குட்டின்னு சொல்லி ஆகின தால, எங்களை பார்த்ததால, உழைப்புடைய தரம் குறைஞ்சதால உம்மத் இன்றைக்கு இருக்கிதாதின் பக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. மதம் மாறக்கூடிய நிலைமைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. சிந்தனா ரீதியாக யூனிவர்சிட்டிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள், உயர்கல்வி மாணவிகள் உலக மட்டத்துல, நாட்டு மட்டத்துல பெரிய பலால பரவி கொண்டிருக்குது. இது அத்தனையும் அடைச்சு ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி மேலானவர்களே, ஏண்ட ஈமான் பாதுகாக்க, ஏண்ட புள்ள குட்டிகள், என் மனைவி மக்கள், என் குடும்பம், உம்மத் பாதுகாக்கப்பட ஒரே வழி முஜாஹதா, தியாகம் செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? முஜாஹதா செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? உறுதியாக சொல்லுங்க பாப்போம். மேலானவர்களே, பெரியார்களே, 4 மாதம் உடனடியாக இந்த மஜ்லிஸிலே உலக நாடுகளுக்காக, ஃபரீன் ஜமாத்துகளுக்காக, உலக நாடுகளுக்காக இந்த மஜ்லிஸ்ல நான் உடனடியா மஜ்லிஸ் என்று பேரத்தாரே. 4 மாசம் 2-3 மாசத்துள்ளுக்கால நான் ஜமாத் தர்த்தீப் பண்ணி, தஃபக்குது பண்ணி, ரூட் எடுத்துக்கொண்டு நாங்க 2-3 மாசத்துக்குள்ள வெளியாகிடுவோம். எழுதுங்க பாப்போம்.